எம்ஜிஆரை ஜனவரி 12, 1967 அன்று ராமவரம் தோட்டத்தில் சந்தித்து எதிர்பாராத விதமாக எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து 2 மாதங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கி சிகிச்சை பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள். சிகிச்சை முடிந்து மீண்டும் வீட்டுக்கு திரும்பிய பின் முதலில் கலந்து கொண்ட படப்பிடிப்பு சத்யா மூவிஸின் காவல்காரன் படத்தில் வரும் நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்ற டூயட் பாட்டின் படக்காட்சி. எம்ஜிஆர், ஜெயலலிதா இருவரின் டூயட் பாட்டு மிகவும் பிரபலமான ஹிட் சாங். டைரக்ஷன் பா நீலகண்டன், கதை வசனம் வித்துவான் வேல் லட்சுமணன், தயாரிப்பு ஆரம்பி. தொண்டையில் குண்டடிப்பட்டதால் எம்ஜிஆரின் குரலில் பாதிப்பு ஏற்பட்டது. எம்ஜிஆருடைய குரலுக்கு நன்கு பொருந்துகிற குரலை உடையவரை வைத்து படத்துக்கு டப்பிங் பேச வைக்கலாமா என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்பட்டது. இந்த எண்ணத்தை எம்ஜிஆரிடம் கூறினர். ஆனால் பிடிவாதமாக மறுத்துவிட்டார் எம்ஜிஆர். இதுவரை நான் நடித்த எல்லா படங்களிலும் என் குரலில் தான் பேசியிருக்கிறேன். மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இனி நடிக்கும் எல்லா படங்களிலும் என் சொந்த குரலிலே தான் பேசி நடிக்க விரும்புகிறேன். இப்போது உள்ள என் குரலை என் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் சினிமாவில் நடிப்பதையே நிறுத்திக் கொள்கிறேன். அதற்கு மேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்றார். தன் திரைப்பட வாழ்க்கையில் எம்ஜிஆர் நடித்த மொத்த படங்கள் 136. காவல்காரன் அவரது 94வது படம். குண்டடிப்பட்ட பிறகு 10 ஆண்டுகளில் தொடர்ந்து 42 படங்களில் நடித்திருக்கிறார். எம்ஜிஆர் சுடப்பட்ட நிகழ்ச்சிக்கு பின்னரும் அவருடைய குரலில் இருந்த தனித்தன்மை முன்பு மாதிரி அப்படியே தொடர்ந்து இருந்தது. அவரது குரலில் இருந்த கம்பீரம் சற்று குறைந்து காணப்பட்டது, அவ்வளவே. எம்ஜிஆர் எப்படி பேசினாலும் அவர் தொடர்ந்து நடிக்க வேண்டும், தன் சொந்த குரலிலேயே பேச வேண்டும் என்று அவரது லட்சக்கணக்கான ரசிகர்கள் விரும்பினர். அவர்கள் விருப்பப்படியே எம்ஜிஆரும் தன் சொந்த குரலில் பேசி நடித்தார். எம்ஜிஆரின் விடாமுயற்சியை பற்றி இங்கே குறிப்பிட வேண்டும். தன் குரலை லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர் அப்படியே விட்டுவிடவில்லை. ஸ்பீச் தெரபிஸ்ட் எனப்படும் குரலை செம்மைப்படுத்தும் துறை நிபுணர்களை தன் வீட்டுக்கு வரவழைத்து தொடர்ந்து பல மாதங்களுக்கு வீட்டிலேயே பேச்சு பயிற்சி பெற்றார். ஏராளமான செல்வங்களை சேர்த்த பிறகும் தமிழ் திரையில் தனக்கு நிகர் இல்லை என்று சாதனைகள் புரிந்த பின்னரும் தான் எது செய்தாலும் எப்படி செய்தாலும் ஓகே என்ற நிலைமை ஏற்பட்ட பிறகும் ஒரு இளைஞரை போல மாத கணக்கில் கஷ்டப்பட்டு பேச்சு பயிற்சி பெற்றார் என்பது வியப்பான விஷயம். அவரது நிலைமையில் உள்ளவர்கள் இந்த அளவு கஷ்டப்பட்டு சிரமம் எடுத்துக்கொண்டு செயல்படுவார்களா என்பது சந்தேகம்தான். காவல்காரன் படம் தமிழ்நாட்டில் 170 நாட்கள் சிறப்பாக ஓடியது. ஸ்ரீலங்காவில் பல தியேட்டர்களில் 100 நாட்களுக்கு மேல் வெற்றிகரமாக ஓடியது. மாயவரத்தில் 1977 தேர்தல் கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த N.K. ராமலிங்கம் பார்லிமெண்ட் தொகுதிக்கு வேட்பாளர். அவருக்கு ஆதரவு சேகரித்து எம்ஜிஆர், மூப்பனார், N.T. சோமசுந்தரம் பேசுகின்றனர். ஏராளமாக மக்கள் கூடியிருக்கின்றனர். மேடைக்கு எம்ஜிஆர் வருவதற்கு முன்னரே மேடையில் நிறைய பேர் வந்துவிட்டனர். தொடர்ந்து மேடைக்கு வருபவர்களை போலீஸ்கார் துரத்தி கொண்டு இருந்தனர். 18-19 வயது மதிக்கத்தக்க 2 பெண்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் சகோதரிகள். கால் ஊனம் கைகளால் நகர்ந்து வந்த அவர்களையும் போலீஸ் கீழே அனுப்ப முயற்சித்த போது நான் தடுத்து நிறுத்தினேன். எப்படியாவது எம்ஜிஆரை பார்த்து உதவி கேட்கணும் ஐயா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று கேட்டனர். அருகில் இருந்த மூப்பனாரிடம் அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து உதவி கேட்க விரும்புகிறாங்க, இருக்கட்டும் சார் என்றேன். அவரும் சரி என்று சொல்லிவிட்டார். சற்று ஓரமாக உட்காருங்கள், மீட்டிங் முடிந்து எம்ஜிஆர் போகும்போது நீங்கள் அவரோடு பேச ஏற்பாடு செய்ய முயற்சிக்கிறேன் என்று சொன்னேன். மீட்டிங்கில் மற்ற தலைவர்கள் பேசி முடித்த பிறகு கடைசியாக எம்ஜிஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பேசினார். அவர் பேசி முடித்த போது இரவு மணி 9:30 இருக்கும். அந்த 2 பெண்களும் 2.5 மணி நேரமாக மேடையில் ஓரமாக காத்து கொண்டு இருந்தனர். மீட்டிங் முடிந்ததும் எம்ஜிஆரிடம் அந்த ஏழை சகோதரிகள் பற்றி சொன்னேன். அவர்கள் இருக்கும் இடத்துக்கு வந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் கால்களை பிடித்து, பிழைப்பு நடத்துவதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு, தையல் மிஷின் வாங்கி கொடுத்தால் அதை வச்சு நாங்கள் பிழைச்சிக்குவோம், பெரிய மனசு பண்ணுங்க எஜமான் என்று கண்ணீருடன் கேட்டனர். உடனே என்னிடம் ராமகிருஷ்ணா, எஸ்டிஎஸ் எங்கே என்று கேட்டார். எஸ்டிஎஸ் அப்போதுதான் மேடையிலிருந்து இறங்கி தன் காருக்கு போயிருந்தார். அவரை அழைத்து வா என்றார். அவரை மேடைக்கு அழைத்து வந்தேன். இவங்க 2 பேருக்கும் 2 தையல் மிஷின்கள். காலிலே தைக்கிறது இல்ல, கையால தைக்கிற மிஷின்கள் வேண்டும். உடனே வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க என்றார். சரிங்க, நான் உடனே ஏற்பாடு பண்றேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டார் எஸ்டிஎஸ். அதே மேடையில் எம்ஜிஆர் ரிலாக்ஸாக மூப்பனார் மற்றும் சில அரசியல் தலைவர்களுடன் பேசிக்கொண்டு இருந்தார். கடை மூடுவதற்குள் வாங்கினாரோ இல்லை மூடிய கடையை மறுபடியும் திறக்க செய்து வாங்கினாரோ தெரியவில்லை. 30 நிமிடங்களில் மீண்டும் தன் காரில் வந்து இறங்கினார் எஸ்டிஎஸ். கையால் தைக்கும் 2 தையல் மிஷின்களை அவரது உதவியாளர்கள் தூக்கி கொண்டு மேடைக்கு வந்தனர். எம்ஜிஆருக்கு மகிழ்ச்சி. எஸ்டிஎஸ்ஸின் கைகளை பிடித்து நன்றி சொன்னார். அந்த 2 இளம் பெண்களுக்கு நன்றி பெருக்கில் கண்களில் கண்ணீர். அவர்களால் மேலே ஏறி வர முடியாது என்பதால் அவர்கள் இருந்த இடத்துக்கே சென்று தன் கைகளால் தூக்கி தையல் இயந்திரங்களை கொடுத்தார் எம்ஜிஆர். அந்த பெண்கள், ஐயா நீங்க தெய்வம் ஐயா என்று கண்ணீர் விட்டனர். நான் மனுஷன்தாமா,
தெய்வம் இல்ல, நீங்க நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தினார் எம்ஜிஆர். தன் உதவியாளர் சபாபதியை அழைத்து புதிய 100 ரூபாய் நோட்டுகளாக வாங்கி அந்த இரு பெண்களுக்கும் தலா 2000 ரூபாய் கொடுத்தார். இரு கைகூப்பி நன்றி கூறினர். சிரித்துக்கொண்டே நல்லா இருங்க என்று சொல்லிவிட்டு என்னை அழைத்து தையல் இயந்திரங்களுடன் அவர்கள் பத்திரமாக வீடு போய் சேர ஏற்பாடு பண்ணு என்றார். அவர்களுக்கு அவர்கள் விரும்பியதை வாங்கி கொடுத்து பணமும் கொடுத்து அக்கறையாக அவர்கள் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் என்று ஏற்பாடு பண்ணினார் எம்ஜிஆர். ஒரு முக்கிய விஷயம், இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது எம்ஜிஆர் தமிழக முதல்வர் அல்ல. இவ்வளவு உதவியையும் தான் சொந்த பணத்தில் எம்ஜிஆர் செய்தார். அரசு திட்டங்களின் கீழ் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் பிரச்சாரங்களுக்கு எம்ஜிஆரோடு வேனில் நாங்கள் செல்லும்போது அவருடைய டீமில் டாக்டர் பி. எஸ். சுப்பிரமணியம், உதவியாளர் சபாபதி மற்றும் தர்மலிங்கம், சிங்கு, பத்மநாபன், முத்து மற்றும் நான், டிரைவர்கள் கதிரேசன், ராமசாமி அனைவரும் செல்வோம். தேர்தல் பிரச்சாரம் முடித்து சென்னைக்கு திரும்பியதும் ராமவர தோட்டத்தில் எங்கள் நால்வருக்கும் தலா 10,000 ரூபாய் கொடுப்பார். 100 ரூபாய் நோட்டுகளை நூலால் கட்டி எங்களிடம் கொடுத்து, ஜோப்பிலை போடு, நேர வீட்டுக்கு போகணும், வேற எங்கேயும் போகக்கூடாது என்று அன்பு உத்தரவு போடுவார். பணம் வீட்டில் பெண்களிடம் கொடுக்கப்பட வேண்டும், வேறு செலவு செய்யக்கூடாது என்பது அவருடைய உத்தரவு. அது மட்டுமல்ல, நாங்கள் பணத்தை வீட்டுக்கு தான் எடுத்து செல்கிறோம் என்பதை உறுதி செய்ய ஆழ்வார்பேட்டை, சார்ஜ் டவுன், கோபாலபுரம், ராயப்பேட்டை என்று நால்வரின் வீட்டில் எங்களை கட்டாயமாக டிராப் பண்ண டிரைவரிடம் ஏற்பாடு பண்ணுவார். இந்த மாதிரி பணம் தரும்போது எங்களை மாடியில் உள்ள அவரது அறைக்கு அழைத்து அங்குதான் கொடுப்பார்.